ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு சூப்பராக ஒரு பொடி மாஸ் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிழங்குலையும் பட்டாணி கடலையிலையும் உப்பு சேர்த்து தான் அவிச்சிருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா குக்கானதும் கடைசியாக மல்லித்தலை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.